ஹரி ஓம். மனம் என்பது மலர வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனை. நம் காலில் ஒரு வலி அல்லது கையில் ஒரு வலி வரும்போது நாம் எவ்வாறு அதை வெளிப்படுத்துகிறோம்? பயங்கரமான வலியில் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்போது வலி எங்கே என்று கேட்டால் கால்களில். கால்களில் எங்கே? தொடையில். தொடையிலா? இல்லை, வலது முட்டியில். வலது முட்டியில் குறிப்பாக ஒரு இடத்தில். ஐயோ, இந்த இடம்தான் வலிக்கிறது. இதை சிந்தித்து பார்க்கும்போது உடம்பில் ஒரு சின்ன பகுதியில் வலித்தாலும் முழு உடம்பும் வலியால் துடிதுடித்துக் கொண்டிருப்பதைப் போல் எனக்கு பயங்கர வலி என்று நாம் ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பை செய்து விடுகிறோம். அதே போல சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பூதாகரமாக்கி விடுகிறோம். இதேபோல் திரும்ப திரும்ப ஒரே எண்ணம் மனதில் வட்டமடித்துக் கொண்டிருப்பதை முக்கியமான பிரச்சனையாக நாமளே கருதி கொள்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி, மனதின் பிரச்சனைகளை உங்கள் சொந்த பிரச்சனையாக நினைத்து உறவு கொண்டாடுவதை முதலில் நிறுத்த வேண்டும். இப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வழுக்கை தலைக்காரர் ஒருவர் வருகிறார். அவரை பொறுத்தவரை சீப்பு, ஹேர் ஆயில், ஷாம்பு, அவர் அதை கவலைப்படுவதே இல்லை. தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் அவை என்பதை புரிந்து கொண்டு அந்த கடையை கடந்து விடுவார். உலகமே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். பல பொருள்கள் அங்கே இருக்கும். அவை எல்லாமே நமக்காக தயாரிக்கப்பட்டவை அல்ல. ஒரு சில மட்டுமே நமக்கு, வேறு சில மற்றவர்களுக்கு. சில பொருட்கள் மட்டுமே நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். சில பொருட்களை சும்மா பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், சுய மதிப்பீடு செய்து கொள்வதாக நினைத்துக்கொண்டு நான் எங்கும் எதிலும் எப்பொழுதும் தோல்வியே தழுவுகிறேன், என் தலையெழுத்தே அப்படி என்று நொந்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனதில் ஏதோ ஒரு மூலையில் எப்பவும் இந்த தோல்வி மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும். நான் எதற்கும் லாயக்கில்லாதவன், யாருக்கும் உபயோகப்படாதவன், நான் விக்காரமானவன், இப்படி அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஏன், மிஸ் யூனிவர்ஸ் அழகிகள் கூட இந்த பிரச்சனை உண்டு. எப்படி என்று கேட்கும்போது நமக்கு அது வியப்பாக இருக்கலாம். பல்வேறு சோதனைகளை நடத்தி உலகிலேயே மிக மிக அழகானவள் என்று ஒரு நடுவர் குழு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதாக எடுத்துக்கொள்வோம். அவள் தலையில் கிரீடம் சூட்டுகிறது. எல்லா பத்திரிகைகளும் டிவி சேனல்களும் மிஸ் யூனிவர்ஸ் பற்றி கதறுகின்றன. அதாகப்பட்டது உலகம் முழுவதும் அவளை பேரழகி என்று ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. சரி, இனி அவள் அழகியா இல்லையா என்பதை கடவுள் மட்டுமே நேரில் வந்து அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி. கடவுள் என்ன தீர்ப்பு சொல்வாரோ என்பது பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கடவுளின் கண்களுக்கு எல்லாமே அழகாத்தான தெரியும். எல்லாம் அவர் படைப்புதானே. தான் அழகிதான் என்பதை அந்த பெண் மற்றவர்களுக்கு நிரூபிக்கும் தேவையில்லை. அதைத்தான் உலகமே ஏற்றுக்கொண்டாடி விட்டதே. எனவே மறுநாளிலிருந்து அவள் அதிகமாக அலங்காரம் எல்லாம் இல்லாமல் கேஷுவல் உடையில் ஷாப்பிங் போகலாம். ஆனா அவளால் அதை செய்ய முடிகிறதா? செய்யவும் மாட்டாள். மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வாங்கிய பிறகு அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகி விடுகிறது. இப்பொழுது மிஸ் யூனிவர்ஸ் என்பதால் முன்னை விட அவள் அழகு சாதனங்களுடன் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்து விடுகிறாள். எந்த நேரமும் கண்ணாடிக்கு முன்னாயே உட்கார்ந்திருப்பாள். மிஸ் யூனிவர்ஸ் ஆயிற்றே, மேக்கப் இல்லாமல் எப்படி வெளியே உலா வர முடியும்? இவளா அழகி என்று யாராவது கேட்டுவிட்டால் என்ன செய்வது? தன் அழகு குறித்து அவளுக்கே நம்பிக்கை இல்லை. தேவையில்லாமல் சுய மதிப்பீடு செய்து கொள்வதால் ஏற்படும் பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. அதே மாதிரிதான் எல்லாவற்றிலும் நான் தோல்வி அடைகிறேன் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். செய்யும் வியாபாரத்தில் முதலீடு செய்த பணத்தை இழந்து அதன் காரணமாக தோல்வி ஏற்படலாம். அல்லது ஆபீஸில் தொடர்ந்து தவறுகள் செய்து வேலையை இழக்க நேரிட்டால் தோல்வி இருக்கலாம். இப்படி ஓரிரண்டு விஷயங்களை மட்டுமே வைத்து வாழ்க்கையே தோல்வி என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களால் கை கால்களை தூக்கி மடக்க முடிகிறதல்லவா? சாப்பிடுவது எல்லாம் உங்கள் வயிறு ஜீரணம் செய்கிறதல்லவா? இப்படி பல காரியங்களை வெற்றிகரமாக செய்துவிட்டு ஏதோ ஓரிரண்டு விஷயங்கள் தோல்வி என்றவுடன் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையே தோல்வி என்றால் எப்படிப்பா? பிசினஸில் நட்டம் வந்தால் அது தோல்வியே இல்லை. ஆபீஸில் வேலை போனால் அதுவும் தோல்வியே இல்லை.
இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவம், அவ்வளவுதான். நடந்த சம்பவங்களை நினைவில் வைத்துக் கொள்ளவே நமக்கு ஞாபக சக்தி இருக்கிறது, நம்மை பற்றி மதிப்பீடு செய்து கொள்ள அல்ல. கம்பெனி நஷ்டத்தில் மூழ்கிவிட்டதை நினைவில் வைத்துக் கொண்டு நான் தோல்வியின் நாயகன் என்று முத்திரை குத்தி கொண்டு விடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் சாப்பிட்டாகிவிட்டது என்று உங்களுக்கு நினைவுபடுத்தவே இறைவன் ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இன்னொரு தடவை உட்கார்ந்து இலை போட்டு சாப்பிட அமர்ந்து விடுவோம் அல்லவா? வாழ்க்கை பல்வேறு அனுபவங்கள் நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ளாமல் சுய மதிப்பீடு செய்து கொள்கிறோம். தோல்வி அடைந்தவன் என்று பட்டம் கட்டிக் கொள்கிறோம். அனுபவங்கள் மூலம் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்கிறீர்களே தவிர அது தோல்வியே அல்ல. அப்போ மனப்பக்குவம் முக்கியமாகிறது. எல்லோருக்கும் மனப்பக்குவம் ஏற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கோ அல்லது அவதார மனிதர்களுக்கு மட்டும்தான் மனப்பக்குவம் தேவை என்று நினைக்க வேண்டாம். நம் ஒவ்வொருவருக்கும் அது தேவை. நாம் ஒவ்வொருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் மற்றும் அறிவாலும் முதிர்ச்சி அடைவதற்காகவே படைக்கப்பட்டுள்ளோம். பக்குவப்பட்டவனே ஞானி அல்லது அறிஞனாவான். கடவுளை அறிதல், தன்னை அறிதல் போன்றவை பக்குவப்படுத்துவதற்காகும். பக்குவப்படுதல் தான் வாழ்க்கையின் நிறைவு ஆகும். வேதங்கள் வழிவகுத்து கொடுக்கும் ஒழுக்க கோட்பாடுகள் மனம் பக்குவமடைவதற்காக வழிகாட்டுகின்றன. எல்லா வகையான வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நம் மனம் பக்குவமடைவதற்கான வழிமுறைகள் தான். வேதாந்தம் படிப்பதும் ஒரு மெச்சூரிட்டி அடைவதற்காகத்தான். உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் பக்குவமின்மையால் தான் ஏற்படுகிறது. ஆகவே பக்குவம் அடைவதே நம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தீர்வாகும். ஒருவரின் புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்து அவரது மெச்சூரிட்டி அமைகிறது. புரிந்து கொள்வதில் குழப்பம் இருந்தால் மனக்குழப்பம் ஏற்படுவது இயல்புதானே. எதையும் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பக்குவப்பட்டவராகி விடுப்பீர்கள். வேதாந்தம் நமக்கு உண்மைகளை உள்ளவாறே சரியாக உணர்த்துகிறது. அதனால் நம்மை பக்குவமடைய செய்கிறது. ஒருவர் தன்னை முழுமையானவராக, குறைகளற்றவராக அறிந்து கொண்டு விட்டால் அவர் தம் வளர்ச்சிக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ செய்ய வேண்டியது என்னதான் இருக்கிறது? ஒன்றுமில்லை. அவரை பக்குவப்பட்டவர், மெச்சூர்ட் பர்சன் என்று தாராளமாக நாம் அழைக்கலாம். அதற்கு பிறகு அவர் செய்வதெல்லாம் மற்றவர்களுக்கு அருள் புரிவதே ஆகும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் பகவான் அர்ஜுனிடம் இவ்வாறு கூறுகிறார்: உலகிலும் நான் செய்ய வேண்டியது என்பது ஒன்றுமில்லை, நான் அடையாதது என்று எதுவும் இல்லை, ஒன்றை அடைந்தேதான் தீர வேண்டும் என்பதும் ஒன்றுமில்லை. ஆனாலும் நான் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தேர் ஓட்டுவது முதல் கொண்டு இப்பக்குவப்பட்ட நிலைக்கு இது ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு ஒரு உதாரணம். இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை, அதாவது தத்தளிப்பும் குழப்பும் உள்ள ஒரு வாழ்க்கையை தரக்கூடுமாயின் அது ஓரளவு மனப்பக்குவத்தை தரக்கூடும். உபனிஷத்துகள் சொல்கிறது, வாழ்க்கையின் அனுபவங்களை ஆராய்ந்த பின் பகுத்தறிவாளன் பக்குவத்தை உள்ளதை உள்ளபடி பார்க்கும் திறனை அடைகிறான். ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பிரச்சனையை இல்லை என்று தட்டி கழிப்பதும் இல்லை, அதை உள்ளதை விட பெரிதாக பார்ப்பதும் இல்லை. இதுவே மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் அல்லது மனப்பக்குவம். ஒவ்வொருவரும் இம்மாதிரி வளர்ச்சி அடைவதே வேதத்தின் நோக்கமாகும். உண்மைகளுக்கும் யதார்த்தங்களுக்கும் விழித்திருத்தலே வாழ்க்கை வாழ்வதாகும். உண்மைகளையும் யதார்த்தங்களையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ள வேண்டும். நம் முன்னே உலகம் பறந்து விரிந்து வியாபித்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு நாம் எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது. நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண் காது மூக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை வேறு மாதிரி மாற்றி அமைக்க கோரும் உரிமை நமக்கு இருக்குமே. ஆனால் நம் விருப்பத்திற்கேற்ப நம் உறுப்புகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். நமக்கு அந்த உரிமை கிடையாது. எனவே ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் இடத்தில்தான் நிரந்தரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் என்ற இயக்கத்துக்குள் நமக்கு எல்லாமே விதிக்கப்படுகின்றன. அம்மா அப்பா நமக்கு விதிக்கப்பட்டவர்கள்தான். இவர்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு பிறப்பது கிடையாது. குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் பிறக்கிறோம். இதுவும் விதிக்கப்பட்டதுதான். நம் இஷ்டத்துக்கெல்லாம் இதை மாற்றிக்கொள்ள முடியாது. உங்கள் அத்தை, பக்கத்து வீட்டுக்காரர் விதிக்கப்பட்டவர்கள். வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு முறையில் நாம் சொந்தக்காரராக இருப்பதும் விதிக்கப்படுவதுதான். இதெல்லாம் நீங்கள் விருப்பம் தெரிவித்து தரப்பட்டது அல்ல. இந்த உலகத்துக்கும் சூழலுக்கும் நாம் படைப்பாளி இல்லை. ஏற்கனவே அது வாட்டுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த உலகத்தை நாம் நம்முடைய குறுகிய வாழ்க்கையின் போது எதிர்கொள்கிறோம், அவ்வளவுதான். இந்த உலகம்
எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் உலகத்தின் மீது நம் பார்வை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறதா? இல்லையே. நாம் நம்முடைய கற்பனைகள், குறைபாடுகள், பயம், பாதுகாப்பின்மை முதலியவற்றின் பாதிப்புகளுடையதான் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் நம் மனதில்தான் உருவாக்கப்பட்ட உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே எளிமையான தீங்கிழைக்காத உலகத்தை தேவையில்லாமல் நமக்கு வில்லனாக நினைத்து வெறுக்கவும் தொடங்கிவிடுகிறோம். இதே உலகத்தை வேறொருவர் வேறு மாதிரி பார்க்கிறார். அதாவது ஒருவருடைய மனம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உலகை அவரால் பார்க்க முடிகிறது. 5 வயது குழந்தை பார்க்கும் உலகம் வேறு, 50 வயது ஆண் பார்க்கும் உலகம் வேறு. நமது விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே இந்த உலகத்தை நாம் எதிர்கொள்கிறோம். வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலே வீட்டை விட்டு ஓடி துடிக்கிறோம். இது வெறுப்பு. அதன் பிறகு எங்கு போகலாம் என்று யோசிக்கிறோம். ஏதாவது வேதாந்த விரிவுரை கேட்கலாம் என்று நினைக்கிறோம். பணம், வீடு, காரு என்று நம்மிடம் இல்லாத பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் சில விஷயங்களை தக்க வைத்துக் கொள்ளும் விரும்புகிறோம். நமது பணம் அல்லது உடல் நலம், வேலை, இப்படி இல்லாததை பெறுவதும் சரி, இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதும் சரி, இரண்டுமே நம்மை பொறுத்தவரை பெரிய போராட்டமாகத்தான் இருக்கிறது. அதாவது இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. டாக்டருடைய அறிவுரைப்படி டயட்டிலிருந்து எடையை கணிசமாக குறைத்துக் கொண்டு விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். குறைக்கப்பட்ட அந்த எடை கூடாமல் தக்க வைத்துக் கொள்வது இருக்கிறதே, பாப்பா, வாக்கிங் போறோம், ஜாக்கிங் போறோம், ஹெல்த் கிளப்புக்கு போறோம், இப்படி நிறைய. அதே மாதிரி கிடைத்த ஆபீஸ் வேலை இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்வதும் அத்தனை எளிதாக இருப்பதில்லை. அதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு பிடிக்காததை விலக்கி வைப்பதும் அத்தகைய எளிதாக இருப்பதில்லை. நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தலைவலி வருகிறது, பிடிக்கவில்லை என்றாலும் காய்ச்சல் வருகிறது. இப்படி வியாதிகள் வராமல் தடுக்க நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. வீட்டில் தரையை கூட்டுவது, குப்பைகளை அள்ளுவது, இப்படி எல்லாமே தேவையில்லாதவற்றை விலக்கித் தள்ள நாம் எடுக்கும் முயற்சி. வாழ்க்கை என்பதே விருப்பு வெறுப்புகள் அடங்கியதுதான். கலாச்சாரம், மதம், குடும்பம், படிப்பு என்று விதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வளரும் போது விருப்பு வெறுப்புகள் தாமாகவே நம்மிடம் வந்து சேர்ந்து விடுகின்றன. சுற்றுச்சூழல் எந்த ஒருவிடம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. உலகில் எங்கோ ஒரு மூலையில் நடப்பதெல்லாம் ஜெட் வேகத்தில் நம்மை வந்து அடைந்து விடுகின்றன. ஒரு ஃபேஷனாக இருக்கட்டும், ஒரு இசையாக இருக்கட்டும், தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலியமாக எல்லாமே அமெரிக்காவில் இருந்து டெல்லி, பாம்பாய் வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்து விடுகிறது, நம் கையில் வந்து விடுகிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் நடப்பது இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு விரைவிலேயே வந்து விடுகிறது. எனவே விருப்பு வெறுப்புகள் நம்மை சூழ்ந்து கொள்ள நம் தரப்பிலிருந்து எந்த விதமான முயற்சியும் தேவைப்படுவதில்லை. இதில் சில விருப்பு வெறுப்புகளின் கட்டுக்குள் நாம் வருவதால் அவை நம் கண்களை மறைத்து விடுகின்றன. விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளும் போது ஒருவித பயம், பதட்டம் ஏற்படுகிறது. காரணம், எல்லா நேரங்களிலும் விருப்பு வெறுப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள நம்மால் முடிவது இல்லை. இன்று என்னுடைய விருப்பு வெறுப்புகளை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து கொண்டு விட்டேன் என்று உங்களில் ஒருவரால் கூட கூற முடியாது. அவ்வளவு ஏன், ஒரு நாளில் விழித்துக் கொண்டிருக்கும் குறைந்தபட்ச 12 மணி நேரத்தில் விருப்பு வெறுப்புகளிலிருந்து முழுமையாக விடுபட்டிருப்பதாக சொல்ல முடியுமா என்ன? குழந்தை பருவத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நாள் கூட குழந்தையின் எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடைவதில்லையே. ஏதோ ஒன்றை சாப்பிட வேண்டும் என்று தோன்றும். நோ, இது உணவுக்கு நல்லதில்லை என்று சொல்லி நிராகரித்து விடுவார்கள். பொம்மை கடையே ஒட்டுமொத்தமாக காலி செய்து வீட்டுக்கு கொண்டு வர குழந்தை விரும்பலாம். ஆனால் அப்படி எல்லா பொம்மைகளும் வாங்க முடியுமா? விருப்பப்படும் பொம்மைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. தேவையான அளவுக்கு பட்டாசுகளை குழந்தைகளால் வாங்க முடிவதில்லை. விரும்புகின்ற அளவுக்கு சாக்லேட்டுகளை சாப்பிட முடிவதில்லை. எதிலும் விரும்புவதற்கு குறைவாகவே திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆக மனிதனின் விருப்பு நிறைவேறாமல் இருப்பது என்பது குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. சிறுவனாக வளர்ந்துவிட்ட பின்னரும் இதுவே தொடர்கிறது. கலந்து கொள்ளும் எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் முதலாவதாக வர வேண்டும் என்று எந்த சிறுவனுக்கு தான் ஆசை இருக்காது. ஆனால் முடிகிறதா? பள்ளியில் எல்லா தேர்வுகளிலும் முதலிடம் வைக்க வேண்டும் என்று எந்த சிறுவனுக்குத்தான் ஆசை இருக்காது. ஆனால் நிறைவேறி விடுகிறதா முழுமையாக? எல்லா துறைகளும் போட்டி அதிகமாக இருப்பதன் விளைவு மறுபடியும் மனதை புண்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதேபோல் இளைஞனாக வளர்ந்துவிட்ட பின்னரும் பூர்த்தியடையாத விருப்பங்களே அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறு நிறைவேறாத விருப்பு வெறுப்புகள் பல நிரந்தரமாக நம்முடனே தங்கி விடுகின்றன. இவற்றில் பல உருகுலைந்து போயிருக்கும்.
சிலர் ரணப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும். பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை எல்லாமே சேர்ந்து உங்கள் பார்வையை சீர்குலைத்து விடுகின்றன. எனவே கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை எதிர்கொள்ளாமல் நம் பார்வையில் நாமளே உருவாக்கிக் கொள்ளும் ஒரு உலகத்துடன் மோதிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் எண்ணத்தோடு சம்பந்தப்படாத விஷயங்கள் மீது நம் பார்வைப்படும் போது அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் எதிர்பார்ப்பதில்லை. ஒன்றும் இரண்டு என்பதை அனுபவத்தில் கற்றுக்கொண்ட உண்மையாக கருதி ஏற்றுக்கொள்கிறோம். இது ரோஜாப்பூ என்று யாராவது சொன்னால் சர்ச்சையில் இறங்காமல் ஒப்புக்கொள்கிறோம். மலைகள், வானம், நட்சத்திரங்கள், நிலா போன்றவற்றை எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் பார்க்கிறோம். வானத்தை பார்க்கும்போது அது வேறு மாதிரியாக இருந்திருக்கலாம் என்று கூட நாம் நினைப்பதில்லை. நீல வானம் பச்சை வண்ணமாக மாற வேண்டும் என்று விரும்புவதில்லை. இயற்கையின் போக்கின் நம் குறுக்கீடு எதுவுமே இருப்பதில்லை. விருப்பு வெறுப்புகள் கலந்த பதட்டமான மனது குறுக்கிடாத வரையில் எல்லாமே பிரகாசமாகவும் ரம்யமாகவும் இதமாகவும் தான் இருக்கின்றன. குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதாவது குழந்தையின் எதிர்காலம் உடல் நலம் பற்றி சிந்திக்காத அந்த நேரத்தில் மட்டும் குழந்தை அழாமல் இருக்க வேண்டும் என்று கவலைப்பட தொடங்கிவிட்டாலே மகிழ்ச்சி கலைந்து விடுகிறது. நம் வாழ்க்கை சம்பந்தப்படும் போது உண்மை நிலையை நாம் மறந்து விடுகிறோம். விருப்பு வெறுப்புகளின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் மனது காண்பிக்கும் வேறு வகையான சூழலை நாம் சந்திக்கிறோம். இந்த விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொண்டு சமாளிக்கும் திறனை வளர்த்து கொள்வதே மனப்பக்குவம். பகவத்கீதையும் இதைத்தான் கூறுகிறது. வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது, பங்கு சந்தை சரிந்து விடுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது முக்கியம். அதே மாதிரி ஒரு துக்கம் சம்பவிக்கும் போது, கௌரவம் குலையும் போது, பாதுகாப்பு குறையும் போது பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டியது முக்கியம். அதாவது எப்படி நாம் ஒரு மலையை பார்க்கும்போது அதனால் பாதிக்கப்படாமல் உள்ளதை உள்ளபடி பார்க்கிறோமோ, ஒரு இமயமலையை பார்க்கும்போது உள்ளதை உள்ளபடி பார்க்கிறோம். ஒரு காகம் பறப்பதை பார்க்கும்போது உள்ளதை உள்ளபடி பார்க்கிறோம். அதுக்கு விருப்பு வெறுப்புகள் உள்ளே நாம் கொண்டு செல்வது இல்லை. அதே போல் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளிலும் அந்த மனத்தை கொண்டு வருவதுதான் மனப்பக்குவம். மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது நாம் அணுகுமுறையே மாறிவிடுகிறது. அந்த மாதிரி சமயத்தில் நாம் வேதாந்திகளாகி புத்திமதிகள், அட்வைஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பக்கத்து வீட்டு பையன் கணக்கு பரீட்சையில் ஃபெயிலாகி விட்டால் நம்மளுடைய அணுகுமுறை வேறே. அதே நம்மளுடைய மகன் கணக்கு பரீட்சையில் ஃபெயிலாகி இருந்தால் நம் அணுகுமுறை வேறாகத்தான் இருக்கிறது. நண்பனுக்கு ஒரு துக்கம் சம்பவித்து விட்டால் போதும், உடனே ஆறுதல் சொல்ல அவன் வீடு தேடி போய் விடுகிறோம். இறப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு அம்சம். என்றாவது ஒரு நாள் யாருமே இறப்பை சந்தித்தான் ஆக வேண்டும். பகவத்கீதை சொல்வது போல் பழைய உடலில் இருந்து புது உடலுக்குள் ஆன்மா புகுந்து விடுகிறது. நாம் பழைய சட்டையை கழட்டிவிட்டு புது சட்டை போட்டுக் கொள்வது போல் ஆன்மா அழிவதில்லை, அது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று நுனி நாக்கில் கீதை வந்து உட்கார்ந்து கொள்ள நாம் அழகாக ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். எதிராளியும் இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தையை கேட்பதற்கு காத்திருந்தவர் போல சமாதானம் அடைகிறதை பார்க்கிறோம். பின்பு உங்கள் வீட்டில் துக்கம் ஏற்பட்ட உடனே அந்த நண்பர் உங்கள் வீடு தேடி வருவார். முன்பு நீங்கள் சொன்ன மாதிரி இப்பொழுதும் அவர் கீதையின் துணையோடு அந்த ஆறுதல்களை சொல்லிவிட்டு போவார். ஹரி ஓம்.